ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஆ தெரியுது. ஓகே, சரி. இப்போ எஸ்கியூஎல் சர்வர் டெவலப்பர் எடிஷன் 2022 எப்படி கிடக்குன்னு டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 2 இன்ஸ்டன்ஸ் போட போகிறேன். எஸ்கியூஎல் சர்வர் டிலே ஆகுதா? ஓகே, ஓப்பன் பண்ணது. இப்போ எஸ்கியூஎல் சர்வர் டெவலப்பர் எடிஷன் தேடினீங்கன்னா இப்படி வரும் லிங்க். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண வேண்டியதான். நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் ஃப்ரீ ஸ்பெஷலைஸ்ட் எடிஷன். இது நல்லா பாருங்க. எஸ்கியூஎல் சர்வர் 2022 டெவலப்பர் இஸ் ஏ ஃபுல் ஃபீச்சர்ட் ஃப்ரீ எடிஷன் licensed for users yet development and test database in non-production environment. ப்ரொடக்ஷன் எல்லாமே வேற எங்க வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே என்டர்பிரைஸ்ல என்ன இருக்கோ அதே இங்க இருக்கும். இது ஃப்ரீ. இது ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஒரு லிமிட்டெட் மாதிரி, ஒரு ட்ரையல் வெர்ஷன். ஒரு பெருசா நிறைய ஃபீச்சர் இருக்காது. ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போட்டு பாருங்க. இது வந்து டெவலப்மெண்ட்லையும் வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன்லையும் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஸ்மால் அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அம்மாவோட இதுக்கு வந்து டெவலப்பர் தான் வேணும். டவுன்லோட் ஆகுதா? ஓகே, போயிடுச்சு. ஏற்கனவே இருந்திருக்கு. ரைட் கிளிக், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளிக் எஸ். இப்போ நான் மிரரிங்காக 2 இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். வருது பாருங்க, கெட்டிங் திங்ஸ் ரெடி. இப்போ நான் ஒரு பேசிக் இன்ஸ்டாலேஷன் கஸ்டம் பண்ணிக்கலாம். மீடியா டவுன்லோட் பண்ணி நீங்க பண்ணலாம். 3 டைப் இருக்கு. நம்ம பேசிக் தான் பண்ண போறேன். சும்மா ஜஸ்ட் இதை அப்படி படிச்சுட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அந்த பார்த்து வரும். இது மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். இது மினிமம் ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ, டவுன்லோட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்க போறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ என்ன பண்ணது, 8 GB வேற 8 GB மினிமம் தேவை. எதுக்கு எதுக்கு சொல்றீங்க? இல்ல இன்ஸ்டால் பண்றது 8 GB கேக்குது ஆமா 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 சைஸ். ஆமா, உங்களோட இதுல இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ இதுல 7 GB தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சி டிரைவ்ல பார்த்து இப்போ 7 GB தான் இங்க ஃப்ரீ இருக்குன்னா பாதியில ஃபெயில் ஆயிரும். ஆமா ஆமா 115 இருக்கு, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 115 GB ஃப்ரீ இருக்குல்ல. ஆமா ஆமா. போயிட்டு இருக்கு. டவுன்லோடிங் இன்ஸ்டால் பேக்கேஜ். இது வந்து எஸ்கியூஎல் சர்வர் 2022 டெவலப்பர் எடிஷன். டவுன்லோடிங் இன்ஸ்டால் பேக்கேஜ். 8 GB கீழே ஒரு சைஸ் கொடுத்ததுல 1 GB ஒண்ணு. இந்த ஃபைலோட சைஸ் இது வருது இல்ல. ஓகே ஓகே ஓகே. எஸ்கியூஎல் டெவலப்பரை நம்ம
கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் ஆரக்கிள கம்பேர் பண்ணும்போது. இருக்கு. அங்க யூஸ்வலா நீங்க ஸ்கிரிப்ட் நிறைய ஆரக்கிள்ல. டேட்டாபேஸ் வேலை செய்றீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் தான் ஈஸியா இருக்கும் எஸ்கியூஎல் சர்வர்ல. என்னன்னா இப்போ நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி பேக்கப் எடுத்துட்டு போயிருவீங்க. ரைட் கிளிக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு. அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். எந்த டேட்டாபேஸ் டைம்ல வந்து எதை நீங்க எடுக்கணும். எடுக்கணும் அப்படின்னா ஆஹ் ஒவ்வொரு தடவை இதை பண்றப்ப ஒரு அலுப்படையும். அப்ப ஆரக்கிள் ஈஸியா இருக்க மாதிரி தோணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எக்ஸல்ல நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு கமாண்ட் மாதிரி இங்கிட்டு டிபி நேம் எல்லாம் ஒரு காலம்ல போட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் பக்கம் மாதிரி. அந்த ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு இங்க உட்காந்துக்கும். டிபி நேம் மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா அங்கிட்டு போய் உட்காந்துக்கும். 100 டேட்டாபேஸ் எடுக்கணும்னா 100 ஸ்கிரிப்ட் எடுத்துடலாம். அதை ஓ, எடுத்து அந்த மாதிரி அப்படியே ஆட்டோ திரும்ப ஸ்கிரிப்ட் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக். கடை கடன் எல்லாம் எடுத்துட்டு வரும் ஒன் பை ஒன்னா. அப்ப அந்த ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, ஆக்சுவலா ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ம். உங்களுக்கு கம்ஃபர்ட் எதுவோ அது நீங்க பாத்துக்கலாம். ஜிஐ கம்ஃபர்ட்டா இல்ல டிஎஸ்கியூஎல் கோட் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னா அது வந்து ரெண்டுக்குமே ப்ளஸ் மைனஸ் இருக்கு. ஜிஐல என்னன்னா ஒரு ம். 10-20 டேட்டாபேஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு அலுப்பா இருக்கும். ஒரு ஏ வேலையை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு எத்தனை தடவை கிளிக் பண்றது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஏதோ எரர் வருதுன்னா டக்குன்னு டிஸப்பியர் ஆயிரும் ஜிஐல. ஓ. கொரின்னா உங்களுக்கு இருக்கும் அப்படியே அந்த விண்டோ மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல கொரி இருக்குல்ல, அதுல வந்து அப்படியே இருக்கும் என்ன எரர் அப்படின்னு காண போகாம. இதெல்லாம் டக்குன்னு ம். வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பறந்துரும் ஜிஐ இருந்தா. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் கோட்ல வந்து இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ விட்டு வெளில வந்துரும் எரர்னா? இல்ல இருக்குதுன்னு வச்சுங்களேன். போய் பேக்கப் எடுக்கிறோம், போய் சரி. தவறுதலா ஒரு சில எரர் வந்து டிசப்பியர் ஆகும். ஒரு சில தவறுதலா கிளிக் பண்றீங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். தவறுதா. ரைட் ரைட் ரைட். எக்ஸாக்டா தவறுதலாவும் நம்ம ஆகும், ஒரு பண்ணோம்னா சில இது ஒரு சில வேற ஆட்டோமேட்டிக்காவும் ஏதாவது ஆகும். கிளிக் டக்குன்னு பண்ண. எரர் மட்டும் ஷோ பண்ணிட்டு ஒரு சில நேரம் ஓகே, ரொம்ப பக்கா கூட சென்சிட்டிவா இருக்கும். இருக்கும். டவுன்லோட் சக்சஸ்ஃபுல். இப்போ இன்ஸ்டாலிங் எஸ்கியூஎல் சர்வர். இன்ஸ்டாலிங் எஸ்கியூஎல் சர்வர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ல. அந்த ப்ராக்ரஸ் பார் நகர்ந்துகிட்டு இருக்குல்ல, அதுல ரீட் அதுல பண்ணீங்கன்னா மீனிங்ஃபுல்லா தெரியும் என்ன நடக்குது பேக்ரவுண்ட்ல, என்னென்ன ஃபைல் காப்பி ஆகுது, என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு. பிஹைண்ட் த சீன்ல கொரி தான் ரன் ஆகும் ஆக்சுவலா. ஓகே. தெரிய போகுது. இது லைனக்ஸ்ல இருக்கு. எனக்கு இன்னும் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணதில்லை லைனக்ஸ்ல. அது வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதெல்லாம் கவர் பண்ண பிறகு இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் எஸ்கியூஎல் பண்ணி சர்வர் முடிச்சப்போ எஸ்கியூஎல் சர்வர் ரன்னிங் இன் லைனக்ஸ். லைனக்ஸா இருக்குது. இங்க இப்ப ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இது ஓகே. இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து பை டிஃபால்ட் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 03ன்னு வருது. அவங்க கொடுக்கல அதுவாகவே வருது பாருங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கு 2 வரையும் மைக்ரோசாஃப்ட் இது எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 02 வரை இன்ஸ்டன்ஸ் நேம் இருக்கு. அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது பாருங்க. அடுத்த இன்ஸ்டன்ஸ் வந்து 02ல இருந்து 03 அப்படின்னு இங்க பார்த்தா தெரியும். அது 02 இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே. ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. யார் எஸ்கியூஎல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுது பாருங்க. இந்த இந்த லேப்டாப்ல இவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராகவே வருது பாருங்க. இப்ப நான் கனெக்ட் பண்றதுன்னா இந்த கனெக்ட் அது கொடுத்தீங்கன்னா கமாண்ட் மோட்ல கனெக்ட் ஆயிரும். எஸ்கியூஎல் சிஎம்டி -s சர்வர் நேம் கொடுப்பீங்க, -e யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காம கனெக்ட் ஆகுறது. இன்டகிரேட்டட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. உள்ள போயிட்டு செலக்ட் அட்டர்பிரஸ் நீங்க என்ன கோட் வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம். டேட்டாபேசஸ் டேட்டாபேசஸ் இல்ல எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க. அது ஃபார்மட்டிங்கா இல்ல. ஓஹோ. அப்புறம் அந்த ஜிஐ மோடுல சொன்னல, அட்வான்டேஜ் ஜிஐ மோட்ல ஃபார்மட்டிங்கா வரும். ஆமா, கிரிட் மோட்ல வந்துரும். ஆமா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், முடிஞ்சிருச்சு இன்ஸ்டாலேஷன். இப்போ அப்படியே கனெக்ட் பண்றதுலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண 2022 வந்து தேடணும். இங்க போயிட்டு ப்ரௌஸ் ஃபார் மோர், இங்க தான் இருக்கேன். இது கனெக்ட் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டா என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம்.
டவுன்லோட். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா மீன்ஸ் யூஆர் கோயிங் டு கிரியேட் அனதர் டேட்டா பேஸா? அனதர் டேட்டா பேஸ்ங்கிறது வேற. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் ம். ஆயிட்டு இருக்கு, இது போட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஓகே. இன்ஸ்டால். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கட்டும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ்னா இப்ப சர்வர். இங்க பாருங்க. ம். ஆஹ் இந்த இருக்குல்ல, இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஓ, அது மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எத்தனை இது ஆக்சுவலா என்ன வரும்னா, இது ஒரு சர்வர் மாதிரியே தான். இது ஒரு சர்வர், இது சர்வர்? ஆனா இது எல்லாமே ஒரே சர்வர்ல வச்சிருக்கேன். ஒரே சர்வர்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏ, அந்த ஓகே ஓகே. இன்ஸ்டன்ஸுக்குள்ள எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓ, அதான் அட்வான்டேஜ் இங்க. இது அட்வான்டேஜ் ஆக்சுவலா. இது ஆரக்கிள்ல வந்து நீங்க ஒரே இதுதானே சொல்லுவீங்க. ஆமா, ஒரு சர்வருக்குள்ள ஒரு டேட்டாபேஸ் மேக்ஸிமம் அதான் இருக்கும். நம்ம டெஸ்ட் கேசஸ் டெவலப்மெண்ட் சர்வர் மட்டும் வச்சிருப்பாங்க ஒரு சில இதுல. எக்ஸெப்ஷன் கேசஸ்ல டெஸ்ட் டெஸ்ட் டேட்டாபேஸ் ஒரு 3 டேட்டாபேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கிரியேட் இந்த பண்ணிக்கலாம். லிமிட் இருக்கு, இன்ஸ்டன்ஸ்லயே வெர்ஷன் வைஸ். number of database. ம். மேக்ஸிமம் 10 20 30 தாண்ட மாட்டாங்க. அதான் லோடு அதிகம். அவ்வளவுதான் மேக்ஸிமம் லோடு. ஆக்சுவலா 10 ஏன் 20. அப்படின்னா, உங்களோட சர்வர் கேப்பபிலிட்டி வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. ஏன் அது ம். அலோடு இல்லை அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட சர்வரோட மெமரி, சிபியு மெமரி, சிபியூ இதெல்லாம் வந்து அலோட் ஆயிட்டு இருக்கா. அடாப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ம். கேப்பபிள் வந்து கம்மியா இருக்கும். உங்களோட 16 GB ரேம் உள்ள சர்வர்ல போய் ஒரு 10 ம். 20 டேட்டாபேஸ் போட்டீங்கன்னா இது ஆனா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேப்பபிலிட்டி கொடுத்தா வச்சுக்கலாமா? நிறைய கொடுத்தோம்னா வச்சுக்கலாம். நிறைய கொடுத்தா வச்சுக்கலாம். அது உங்களோட கம்பெனி பிசினஸ் அலோவ் பண்ணது. நான் வந்து 120 GB என்னால ரேம் வச்சு தர முடியும்ப்பா, நான் ஒரு பேங்கிங் கம்பெனி, நெவர் கேர் அபவுட் பட்ஜெட், ஒரு மாதிரி சில கம்பெனி எல்லாம் நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க. அப்படின்னா நீங்க ஆஹ். யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம். ம். இன்ஸ்டாலேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஹிட் ஹப் இருக்குல்ல, இதுல போய் கூட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறைய சாம்பிள் கொட்டி கிடக்கும் இங்க இருக்குல்ல. லிங்க் அனுப்புறேன். சரி, ஜிட்டர். இது இதுல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நிறைய இருக்கும், அவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கும். ம். இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஜிட்டர் புக்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸே இருக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு நீங்க ஒரு நிறைய சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் சினாரியோஸோட இருக்கும். சோர்ஸ் கோடோட போடுவான். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த இன்ஸ்டன்ஸ் இது இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 4ன்னு கனெக்ட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இந்த பாத்து போனீங்கன்னா என்னதான் பிரச்சனை வருது இன்ஸ்டாலேஷன்ல அப்படின்னா, இந்த பாத்தை காப்பி பண்ணி இங்க போனீங்கன்னா பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஓகே. இதா இருக்கு பாருங்க. தனியா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, இது ஆக்சுவலா அங்கேயே தான் இருக்கும். நீங்க திருப்பி போய் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே. என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரி எல்லாம் போய் அட்டாக் பண்ணிருக்கு பாருங்க. என்ன நம்ம கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ரெஜி எடிட்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரி. ரெஜிஸ்டர் எடிட்டர். க்ளோஸ், எக்ஸிட். இது அடுத்த இன்ஸ்டன்ஸ் 4 வரல. இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணோம், அதனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் டைப் இப்போ பண்ணி நம்ம இருக்கும். 4 சர்வர் கிரியேட் பண்ணணுமா? 4 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணுமா? இல்லை, 2 போதும். இதுவும் 2022, இதுவும் 2022. இருங்க, நியூ டேட்டாபேஸ் அதே பேரை கொடுத்துரும், டெஸ்ட் டிவி. பிரைமரி மிரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது நம்ம ஞாபகத்துக்கு 3 வந்து பிரைமரி, 4 செகண்டரி ஞாபகம் வச்சுப்போம். இல்ல எம்எஸ் எஸ்கியூஎல்ல டேட்டா இப்படிதான் கொடுப்பீங்க ஃபார்மேட்டு. லாக் வந்து இல வேற டிரைவ் தான் கொடுப்போம். எம்எஸ் எஸ்கியூஎல் லாக் இப்போ ஃபில்ல தான் இருக்கும்.
இந்த இருக்கு பாருங்க, ஃபில் ரெக்கவரி மாடலாக தான் இருக்கு டிஃபால்ட்டு. ஓகே கிளிக் பண்ணிட்டேன், கிரியேட் ஆகிட்டு இருக்கு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபுல் பேக்கப் லாக் பேக்கப் எடுத்து இங்கே போய் நான் ரீஸ்டோர் பண்ணணும். ஒரு ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். ரிமூவ், கிளிக் ஆட். ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் நினைக்கிறேன். கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, வேர் பண்ணிக்கங்க. MSSQL டம்ப்ஸ் என்ன பேரு, festv underscore full டாட் bak அப்படின்னா ஃபுல் பேக்கப் டம்ப்ஸ்ல தான் எடுக்கிறேன். கிளிக் ஓகே. ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அனுப்புனீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிரும். அப்போ ஜிஐல பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆக பண்ண போறேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. என்ன பார்த்து ஈல டம்ப்ஸ் நினைக்கிறேன், ஈல MSSQL டம்ப்ஸ். ஓகே, இப்போ நம்ம எடுத்தது 10:36. இப்போ இந்த ஒரு டைம். இப்போ அடுத்து லாக் பேக்கப் எடுக்க போறேன். ரைட் கிளிக், டாஸ்க் பேக்கப். we are going to take not full, we are going to take transaction log backup. remove, click add, click go to the path. எந்த பாத்துல எடுக்கணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. குமார்ஜி இதுல நெட்வொர்க் பாத் எப்படி கொடுக்கலாமா? நெட்வொர்க் பார்த்து கொடுக்கலாம், ஸ்லாஷ் இந்த பாத்தை நீங்க பேக் ஸ்லாஷ் கொடுத்து. ஆமா, ஓகே. டெஸ்ட் டிவி இந்த ஸ்கோர் டாட் பிஆர். கிளிக் ஓகே, கிளிக் ஓகே. இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து தான் ரன் பண்ண போறேன். எக்ஸிக்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ள எதுவும் டேபிள்லாம் இல்லை, அதனால டக்குன்னு முடிஞ்சிருது. இல்லைன்னா ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 GB 50 GB அப்படின்னா டைம் எடுக்கும், டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் வராது. இப்போ இங்க போயிட்டீங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்க, ஃபுல் பேக்கப் வந்துருச்சு, லாக் பேக்கப் வந்துருச்சு. we are going to copy to secondary server. இதான என்னோட பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால இங்கே தான் வச்சு நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். நான் இமேஜின் பண்ணிங்க இது ரெண்டையும் காப்பி பண்ணி, சரி இப்படி கூட பண்ணலாம். இதை காப்பி பண்ணி இதான் ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, செகண்டரி டேர்ம்ஸ் தான் செகண்டரி சர்வர் அப்படின்னு இங்கே கொண்டாந்து போட்டுட்டேன். இதை இப்போ நான் ரீஸ்டோர் பண்ண போறேன் எங்க அப்படின்னா மிரர் சர்வர்ல. இது பிரின்சிபல் மிரர் சர்வர்ல எந்த டேட்டா பேஸும் இல்லை, இங்க வந்து ரீஸ்டோர் பண்ண போறேன். சரி, இங்க வந்து ரீஸ்டோர் பண்ண போறேன். restore database. ரீஸ்டோர் பண்றப்போ ரைட் கிளிக் பண்ணி இது பார்த்துக்கங்க, ஏற்கனவே செஞ்சது தான். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீஸ்டோர்னு வரும், ரீஸ்டோர் டேட்டாபேஸ். கிளிக் டிவைஸ், டிவைஸ்ங்கிறது தான் உங்களோட பேக்கப் ஃபைல். கிளிக் ஆட். எந்த பார்த்து ஞாபகம் இருக்கா? இல்ல MSSQL செகண்டரி டம்ப்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? அந்த ஃபைலே காணுமே. ஓகே, ரெண்டையுமே சேமா கூட சூஸ் பண்ணலாம். கிளிக் ஓகே. நல்லா பாருங்க, இந்த ரீஸ்டோர் பண்ற ஜிஐல கூட நீங்க இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேக்கப் ஃபைல் இருக்கு, அது எந்த சர்வர்னு தெரியல, எந்த சர்வர்ல பேக்கப் எடுத்தாங்கன்னு தெரியல, இது எங்க எந்த வருமே தெரியல, இதை டெலிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா இப்படி கூட நீங்க அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு முன்னால உள்ள ஸ்டெப்ல கூட அதை கண்டுபிடிக்கலாம். இங்க இருந்து எடுத்திருக்காங்க, இந்த சர்வர் இருக்கு பாருங்க, 3 இன்ஸ்டன்ஸ்ல இதை எடுத்திருக்காங்க. டிபி நேம் என்னென்ன பேக்கப், ஃபுல்லா லாக் பேக்கப்பா, இந்த LSN நம்பரு, லாக் சீக்வன்ஸ் நம்பர், எப்போ எடுத்திருக்காங்க, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, எவ்வளோ சைஸு, எந்த யூசர் எடுத்திருக்கிறாரு, அதை எக்ஸ்பிரேஷன் ஏதாவது செட் பண்ணியிருக்காங்களா, எத்தனை நாள் அது எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு, எம்டியா இருந்தா இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிக் ஃபைல்ஸ். பை டிஃபால்ட்டா இங்க போகும், நம்ம ஏற்கனவே DMSSQL டேட்டாவில் இருக்கு, சும்மா செஞ்சு பார்ப்போம் போகுதான்னு. ரீஸ்டோர் பண்றப்ப வித் நோ ரெக்கவரியில ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கிளிக் வித் நோ ரெக்கவரி. ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். அப்போ நான் ஜிஐலே பண்றேன். கிளிக் ஓகே. எரர் அடிக்குது பாருங்க, என்ன எரர் இருக்கு, அங்கே போகுது, அங்கே போய் ட்ரை பண்ண பாக்குது. இங்கதான் இருக்கு ஏற்கனவே DMSSQL டேட்டா. இங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்,
ரீலொகேட் ஆல் ஃபைல்ஸ் டு வேற ஃபோல்டருக்கு மாத்துறேன். எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டாவிலே வேறு நேம்ல மாத்த போறேன். எம்எஸ்எஸ்கியூஎல் லாக். இங்க பேர் மாத்திக்கிறேன். மிரர் ஒரு மீனிங்ஃபுல்லா. இது நீங்க ப்ராடக்ட் ஆக்சுவலா பண்ணும்போது செகண்டரி சர்வர்ங்கிறப்ப வேற சர்வர்ல தான் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ண தேவையில்ல. கிளிக் ஓகே. ஓடுது பாருங்க, நடந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ரீஸ்டோர் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. டேட்டாபேஸ் எஸ்டிவி ரீஸ்டோர்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆன் சர்வர் குமார் பிசி ஸ்லாஷ் எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வர் 04. இந்த இன்ஸ்டன்ஸ்ல ரீஸ்டோர் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. ஓகே ஆனோன்னா ஓகே கிளிக் பண்ணோன்னா டிசப்பேர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ரீஸ்டோர் ஆயிடுச்சான்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஏன் ரீஸ்டோரிங்ல இருக்குன்னா வித் நோ ரெக்கவரி ஸ்டேட்ல ரீஸ்டோர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்ல ரீஸ்டோர் பண்ணதுனால இப்படிதான் இருக்கும். அதே நான் வித் ரெக்கவரி ஸ்டேட்ல பண்ணேன்னா ஆன்லைன்ல வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெரியும். இது நீங்க அக்சஸே பண்ணலாம். இப்போ நான் மிரரிங் நான் செட் பண்ண போறேன். ஆனா இதெல்லாம் என் பாயிண்ட்லாம் கிரியேட் பண்ணல, ஒரு லாகின் கிரியேட் பண்ணல. அப்படியே அங்க போயிடலாமா? கமெண்ட் இது வந்து இது பிரைமரி சர்வர். கண்ட்ரோல் என்னா நியூ கொரி விண்டோ வந்துடும். அப்படியே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்றேன். வரலையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரைமரி சர்வர்ல இருக்கேன். ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு மேலால என் பாயிண்ட் இருக்கான்னு பாக்குறது சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என் பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்பேண்ட் டிவி மிரரிங் எம்டியா இருக்கு பாருங்க, ஒன்றும் இல்லை. நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன பேர்லன்னா மிரரிங்கிற பேர்ல. ஸ்டேட் வந்து ஸ்டார்டர்ல தான் இருக்கணும். டிசிபி போர்ட் வந்து 5022ல. இது என்ன ரோல் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இது ரோல் வந்து பார்ட்னர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாமா? ரைட் கிளிக் எக்ஸிக்யூட். இது வந்து வேற எங்கே யூஸ் ஆகுது, வேற நேம் கொடுப்போமா? 7044 அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம பண்ணப்ப கிரியேட் ஆயிடுச்சு. அதை டெலீட் பண்ணிடுவோம். ஃபெயில் ஆகுது. என் பாயிண்ட் கிரியேட் ஆயிருது, ஆனா போர்ட் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லுது பாருங்க. நான் டிராப் பண்ணிடுறேன். அதை டிராப் என் பாயிண்ட் நேம் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது டிராப் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்றேன், போயிடுச்சு. இப்போ நான் இதை கிரியேட் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட். கிரியேட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்றேன், இங்க இருக்கு. இப்போ அடுத்து இந்த லாகின் ஒன்று கிரியேட் பண்றேன். நம்மளோட கேஸ்ல எங்க இது லாகின்னு நம்ம வந்து டொமைன்லாம் கிடையாது. அதனால இந்த லாகினை யூஸ் பண்ணிக்கலாமா? குமார் பிசி ஸ்லாஷ் குமார். நமக்கு தான் லாகின் இருக்கு, அதனால தேவையில்ல. இது டொமைன் லாகின் மாதிரி இல்லை பாருங்க. இது சரி, குமார் பிசி ஸ்லாஷ் குமார் இது இருக்கு, அதனால ஆகாது. ஜஸ்ட் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் இதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்க போறேன். என்ன ஆக்சஸ்னா கிராண்ட் கனெக்ட் ஆன் என் பாயிண்ட். எந்த என் பாயிண்ட்? இங்க கிரியேட் பண்ண என் பாயிண்ட் மிரரிங் டு யாருக்கு? இந்த நபருக்கு. இந்த நபர் எங்க இருக்கான மிரர் சர்வர்ல இருக்கணும். ஒரு கண்டிப்பா இருக்கும். நான் தான் அட்மின், அதனால இருப்பேன். அந்த துணிச்சலாம் தான் கிரியேட் பண்றேன். இல்லைன்னா அங்க போய் கிரியேட் பண்ணணும். என்ன சொல்றதுன்னு பாருங்க. பர்மிஷன் அட் த ஸ்கோப் சர்வர் ஸ்கோப் கேன் ஒன்லி பி கிராண்டட் when the current database is மாஸ்டர். நான் என்ன சொல்றேன், சர்வர் லெவல்ல ஒரு அக்சஸ் கொடுக்குறேன். ஆனா எங்க இருந்து கொடுக்குறேன்? டெஸ்ட் டிவில இருந்து. என்ன சொல்லுது, நீ வந்து சர்வர் ஸ்கோப்ல ஏதாவது பெர்மிஷன் கிராண்ட் பண்ணணும்னா நீ கரண்ட் டேட்டாபேஸ மாஸ்டருக்கு மாத்திட்டோமா? இப்ப ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ போயிட்டு ரன் பண்றேன். இப்போ இதாயிடுச்சு.
இல்ல இப்ப நான் தான் சிஸ் அட்மின் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே அட்மின்ல தான் இருக்கேன். அதனால முடியாது அப்படின்னு சொல்லுது. நான் இது ஏற்கனவே சிஸ் அட்மின்ல தான் இருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பாருங்க, சர்வர் உள்ள சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கேன். இப்போ நம்மளோட பிரைமரி சர்வர் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே மிரர் சர்வருக்கு வர்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணி வர்றேன். சரி. கொஞ்சம் டைம் ஆகுது பார்த்துக்கோங்க. 7044 தானே போர்ட் நம்பர். 7044. எக்ஸிக்யூட். என்ன சொல்றது? யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதை கிரியேட் ஆயிடுச்சு. யாரும் யூஸ் பண்றாங்க. சரி, நம்ம ரன் பண்ற இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த போர்ட்டை மாத்திக்கலாம். அடுத்து குமார் பிசி ஸ்லாஷ் குமார். இது கிரியேட் பண்ணாலும் ஏற்கனவே இல்லை இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. இங்க வந்து கிராண்ட் பண்றேன். கிராண்ட் பண்ணாலும் விடாது, அது அட்மின், அதனால விடாது. ஓகே, இப்போ 2 சர்வர்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரீ ரெக்வஸ்ட் வேலை, பேக்கப்பும் ரீஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த வேலை தான் ரெக்கவரியும் ஃபுல்லாக தான் இருக்கு. இந்த வேலை நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். வி ஆர் மூவிங் டு, சரி, பேக்கப் எடுத்துட்டோம், ரீஸ்டோரும் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு இப்போ நம்ம வரப்போம். எங்க பண்ணணுது? மிரர்ல பண்ணணும். அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வர்றேன். ஸ்டெப் 10 எங்க பண்ணணும்? மிரர்ல. இங்க வந்தீங்கன்னா சரி, வேற எதை காப்பி ஆயிடுச்சு. ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் எஸ்டிபி செட் பார்ட்னர் ஈக்குவல் டு உங்களோட சர்வர் நேம் என்ன? குமார் பிசி தானே? குமார் பிசி நீங்க கொடுத்து பார்ப்போம். இது லோக்கல் டொமைன் இல்லாம இருக்கு. குமார் பிசி 7044 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, பிரைமரியோட போர்ட் வந்து என்பாயின் போட்டு 7044. ரன் பண்றேன். பார்ட்னர்ஸ் அவர் மஸ்ட் பி. ஏன் ஃபெயில் ஆகுது? டிஸ்டிங் ஃப்ரம் த சர்வர் இன்ஸ்டன்ஸ் இந்த மாறுது அப்படிங்கிறது. ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன். சரி, இல்லை அந்த சர்வர் நேம் கொடுத்து இங்க ரன் பண்ணுவோம். ஏன் சொல்லுது? இதை ரன் பண்ணி பார்ப்போம். பிரைமரி சர்வர்ல செட் பண்றப்போல. இதுதான் போர்ட்டே பிரச்சனை இருந்துச்சு இருக்கு. யூஸ் வந்துட்டு 7044. எப்படி சொல்லுன்னு தெரியல. ஐபியில் வச்சு பார்ப்போம். யூஸ்வலா கம்பெனில இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஃபுல்லா இந்த மாதிரி கொடுத்துருவீங்க. எங்க இருக்கு? இந்த மாதிரி கொடுத்துருவீங்க. ஃபுல்லி சர்வர் நேம் டாட் டொமைன் நேம் டாட் காம் அப்படின்னு. இந்த பர்சனல் லேப்டாப்னால அந்த பஞ்சாயத்து வருது. ஓடுற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இங்க மாறுனுச்சு அப்படின்னா ஓடுதுன்னு அர்த்தம். அந்த மாறுது பாருங்க, பிரின்சிபல் சின்க்ரோனைசிங்.
ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகுற மாதிரி. ஒர்க் ஆகுது ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா. சரி பாருங்க, இருங்க, ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பிரின்சிபல் சின்க்ரோனைசிங், இது ரெக்கவரியில் இருக்கு. ரெக்கவரி ஆகுற மாதிரி தான் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys.database underscore mirroring file. சின்க்ரோனைசிங்ல தான் இருக்கு. ஃபுல்லு மிரரிங் பார்ட்னர். இது வந்து கொஞ்சம் டைம் ஆனவன மாறுதான்னு பார்க்குறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த டவுட் அப்படின்னா சொல்லுங்க, இல்லை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டோம்னாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வில் ஜாயின் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் ஃப்ரைடே இதே டைமுக்கு. இதை நம்ம இப்போ பார்க்கலாம் இது மாறி இருக்கா என்ன அப்படின்னா. இன் ரெக்கவரியிலே இருக்கு, சின்க்ரோனைசிங்ல தான் இருக்கு. சின்க்ரோனைசிங் இருக்குன்னா இங்கேருந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இஷ்யூ இன்னும் வந்திருந்தா அந்த போர்ட் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம்னுட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே.